நெறைய பணம்லாம் செலவு பண்ணி புரோட்டீன் பவுடர் வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவ முழுசா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு காசு குடுத்து புரோட்டீன் பவுடர் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இனிமே புரோட்டீன் பவுடர் இல்லாமயே, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க எடுத்துக்கிட்டாவே, புரோட்டீன வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு நம்ம ஈஸியா நம்மளால எடுத்துக்க முடியும். புரோட்டீன் வந்து நம்மளோட உடம்புக்கு எதுக்கு எடுத்துக்கணும்? ஒருத்தரும் எந்த அளவு புரோட்டீன வந்து எடுத்துக்கணும்? நம்ம புரோட்டீன வந்து பவுடரா வாங்கி சாப்பிட்டே ஆகணுமா? இத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். புரோட்டீன் பவுடர் நம்ம எடுக்கணுமா வேணாம் அப்படின்றத இந்த வீடியோவ நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். உடல் எடையை குறைக்கிறதுக்காக சாப்பிடப்பட்ட புரோட்டீன் பவுடர்னால ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு. இப்போ சோயா வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் வே அண்ட் கேசிங் கூட அலர்ஜி இருக்கு. லேபிள பார்க்காம வாங்கிட்டு சாப்பிட்டாங்க. ப்ளோட்டிங் இருக்கு, நாசியா இருக்கு, வாமிட்டிங் இருக்கு. சம்டைம்ஸ் இல்ல ரொம்ப சிவியர் கேசஸ் டயரியா இருக்கும். இதுல புரோட்டீன் பவுடர்ல ஒரு ஸ்கூப்ல 23 கிராம் சுகர் இருக்கு. லேபிள் கிளைம் ஸ்டடி ஒன்னு பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு 134 புரோட்டீன் பவுடர் செலக்ட் பண்ணி ஒரு 130 இன்கிரிடியன்ட்ஸ் அத ரிஸ்க் ஃபேக்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஹெவி மெட்டல்ஸ் கூட அதுல லோடா இருக்கு. லைக் லெட், ஆர்சனிக், பிளாஸ்டிக்ஸ்ல போடுற ஒரு கெமிக்கல் we can say. So BPA சொல்லுவோம். So இதெல்லாம் வந்து பை பிஸ்பினாலிக் ஏ சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்ட் வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. So apart from heavy metals இந்த BPA-வும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இதுல வந்து 25 டைம்ஸ் the requirement of BPA கூட அந்த ப்ராடக்ட்ல ஆக்சுவலா நம்மளோட உடம்புக்கு வந்து புரோட்டீன் ஏன் தேவை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுக்குமே வந்து புரோட்டீன் வந்து அத்தியாவசியமா நமக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நம்மளோட உடம்பு ரெக்கவர் பண்றதுக்கு, நம்மளோட உடம்பு ப்ரூத் ஆகறதுக்கு, அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகறதுக்கு, பிளட்ல வந்து புரோட்டீன் போயிட்டு தான் வந்து மசில் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா, மசில வந்து குரோத் பண்ணி ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அத்தியாவசியமா வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து புரோட்டீன் தேவை. இந்த புரோட்டீன் வந்து குறையும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து மசில் வந்து ரொம்பவே உடம்புல இல்லாம ரொம்ப லீனா இருப்பாங்க. நம்மளோட உடம்புல மசில் மாஸ் எந்த அளவு இருக்கோ, அந்த அளவு நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலையும் நம்மளால வாழ முடியும். அப்போ புரோட்டீன் வந்து நம்மளோட உடம்புல குறையும்போது, நெறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கான காரணமும் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்ப நம்மளோட உடம்பு ஒரு ஆரோக்கியமான முறையில செயல்படணும் அப்படின்னாவே, ஸ்டாண்டர்டாவே ஒரு மனுஷனுக்கும் இந்த வயசுக்கு இந்த அளவு புரோட்டீன் ரெக்யர்மென்ட் டெய்லி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் நம்ம சரியா எடுத்துக்கல அப்படின்னா, நெறைய ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு வரும். இந்த புரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜரா ஆண்களுக்க விட பெண்களுக்கு வந்து அதிக அளவு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க இந்த பிரெக்னன்ட் டைம்ல இந்த மாரி சூழ்நிலையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறையவே வந்து புரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவு தேவைப்படுது. நெறைய பேர் வந்து புரோட்டீனுக்காக வந்து வெஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல நான்வெஜ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் சோர்ஸ வந்து எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். நீங்க வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். என்ன வெஜ்ஜில பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம்ப்ளீட்டான அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஒரு 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு வெஜ் புரோட்டீன் சோர்ஸ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதில ஏதோ ஒரு அமினோ ஆசிட் வந்து கம்மியா இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கம்ப்ளீட்டான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால புரோட்டீன வந்து உங்களால ஒரு கம்ப்ளீட்டான புரோட்டீன வந்து உங்களால எடுத்துக்க முடியாது. ஆனா வந்து இதே பார்த்தீங்க அப்படின்னா, நான்வெஜ்ஜில பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நான்வெஜ்ஜுமே வந்து கம்ப்ளீட்டான அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இதனால கம்ப்ளீட் புரோட்டீன வந்து உங்களால ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். அதனால வந்து நான்வெஜ் மட்டும் எடுத்து தான் புரோட்டீன எடுத்துக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க நெறைய பேர் வெஜிடேரியனா இருக்கலாம். அவங்கலாம் வந்து வெஜ்ஜில கிடைக்கக்கூடிய புரோட்டீன வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நேச்சுரலான முறையில நமக்கு கிடைக்குது அப்படின்னா, அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு புரோட்டீன் சோர்ஸ். இப்ப வெஜிடேரியன் இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான புரோட்டீன் சோர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாதாம், பீன்ஸு, அப்புறம் வால்நட்ஸு, முந்திரி, பிஸ்தா, அப்புறம் வந்து கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் வந்து பன்னீரு, அப்புறம் சோயா சங்க்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மேஜராவே கம்மியான விலையிலேயே வந்து நெறைய புரோட்டீன வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த நான்வெஜ் சாப்பிடுறோம் எந்த மாதிரியான புரோட்டீன் சோர்ஸ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, நார்மலா வந்து ஆட்டுக்கறி, கோழிக்கறி, அதுக்கப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் ஆ மீனு, இந்த மாரி இருக்கக்கூடிய புரோட்டீன் சோர்ஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில பார்த்தீங்க அப்டின்னா, மீன் அப்டின்றது பார்த்தீங்க அப்டின்னா, ஒமேகா 3 அதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிறதுனால, ரொம்பவே ஹெல்த்தியான புரோட்டீன வந்து நம்மளால ஈஸியா வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் விலை ரொம்பவே கம்மி அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அப்புறம் இந்த கோழிக்கறி, இல்ல அப்டின்னா எக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ரேட் கம்மியான விலையில நம்ம அதிக அளவு புரோட்டீன்ஸ வந்து எடுத்துக்கிறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்ப என்னோட ஹைட், வெயிட்டுக்கு நான் எவ்வளோ புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு அவங்களுக்கே டவுட் போடுவாங்க. நெறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க. இல்ல வீட்லயே வந்து எக்ஸர்சைஸ் செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்த அளவு புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரியாது. நார்மலாவே வந்து நம்மளுக்கு எவ்வளோ புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 1 கிராம் 1.5 வரைக்கும் நம்ம ஒரு டெய்லி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வெயிட்டுக்கு 0.8 கிராம்ஸ்ல இருந்து 1.5 கிராம் வரைக்கும் புரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதே இதே வந்து
ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்காங்க, ஒரு பாடி பில்டராக இருக்காங்க அப்படின்னா, அவங்க அதிக அளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அதிகமாக பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிராம் வரைக்குமே ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பாங்க பெர் கேஜிக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கிராம்ஸ் அந்த மாதிரி வரைக்குமே வந்து ப்ரோட்டீனை வந்து இன்டேக் பண்ணிப்பாங்க. ஒரு நம்ம நார்மலான ஒரு பீப்புளு வெயிட் லாஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு நார்மலான ஒரு ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைலை வாழணும் அப்படின்னா, ஒரு 1லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் நம்ம ப்ரோட்டீனை வந்து நம்ம பர் வெயிட்டுக்கு ஒரு கேஜிக்கு நம்ம அந்த அளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து கரெக்டாக எடுப்பாங்க. பர் கேஜிக்கு 1.5 கிராம் அப்படின்னு எடுக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து ப்ரோட்டீனை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ணுமா, அப்புறம் காலையில் சாப்பிட்றதா, இல்லை மதியம் சாப்பிட்றதா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ரிசர்ச் படி என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கும் அந்த ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் வந்து மாறும். உடம்புல வந்து ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கிற தன்மை வந்து மாறும். அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஒரே டைமில் வந்து அதிக அளவு ப்ரோட்டீனை இன்டேக் பண்ணுறாங்க அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 100 கிராம் ப்ரோட்டீனை வந்து ஒரு டைமில் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அந்த 100 கிராம் ப்ரோட்டீனுமே வந்து உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணாது. மீதியெல்லாம் வந்து யூரின் வழியாக வந்து வேஸ்ட்டாக வெளியே போயிடும். ஒரு 30லேருந்து 40 கிராம் தான் அவங்களோட உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை இருக்குது அப்படின்னா. அப்போ நம்ம ஒருத்தருக்கும் ப்ரோட்டீன் அப்சர்வ் பண்ணுற தன்மை வந்து மாறும். இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோட்டீனை வந்து ஒன் டேக்கு ஒரு ஒரு 5 மீல்ஸ் அந்த மாதிரி ஒரு 5 டைம் நம்ம பிரித்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு மார்னிங்கில் ஒரு 30 கிராமு, அதுக்கப்புறம் பிரேக் டைமில் வந்து ஒரு 10 கிராம்ஸு, அந்த மாதிரி லஞ்சில் ஒரு 30 கிராம், அந்த மாதிரி பிரித்து நம்ம அந்த 100 கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி பிரித்து எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட உடம்பு அப்சர்வ் பண்ணோம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா ப்ரோட்டீனுமே வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து கிடைக்கும். நிறைய பேர் இது தெரியாமல் மார்னிங் டைமே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸை வந்து எடுத்துருவாங்க, இல்லை வந்து நைட் டைம் வந்து ப்ரோட்டீன் நிறைய எடுப்பாங்க. அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி எக்ஸஸாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து யூரின் வழியாக வந்து ஈஸியாக வந்து வெளியேறிடும். அதனால் ப்ரோட்டீன்ஸை வந்து பிரித்து ஒரு 5 மீல் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த ப்ரோட்டீன் எல்லாமே வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஃபுட்டு மூலயமா இவ்வளோ ப்ரோட்டீன்ஸை வந்து எடுக்க முடியல, நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்மளால் சப்போஸ் ஃபுட்டு மூலிமா நம்மளால் அன்றைக்கி ப்ரோட்டீனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வந்து நம்ம ப்ரோட்டீன் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக சப்ளிமெண்ட்டாக வந்து ப்ரோட்டீன் பவுடரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஃபுட்டு மூலியமாகவே நான் எடுக்க மாட்டேன், ஃபுல்லாகவே வந்து ப்ரோட்டீன் பவுடரை மட்டும் நான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவு நேச்சுரலாக ஃபுட்டு மூலயமா எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குமோ அந்த ப்ரோட்டீனை வந்து எடுக்க பாருங்கள். ப்ரோட்டீன் டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்றத வந்து சயின்டிஃபிக்காக வந்து நிரூபிச்சிருக்காங்க. நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்து ஃபேக்கான ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்றுட்ருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூ வரும். அதனால் உயிர் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு எந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் வாங்கணும் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்டர் கீழே கைடன்ஸ் கீழே இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டாக நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க.